இதுதான் நம்ம குளிக்க வர ஆறுங்க. இங்கே வந்துன்னா துணி துவச்சிக்கலாம். அதனால் இந்த இடத்துக்கு வந்துடுவோம். எப்போ மாட்டி டைம் கிடைக்கும் போது வர்றது தான். பாருங்க பிள்ளைகள் பாருங்கள். ஆனால் சாப்பாடெலாம் பொங்கி கொண்டு வந்துடுவோம். இந்த இடம் இவ்வளோ நேரம் ஒரு வேற ஒருத்தவங்க குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி நின்றுட்டு அதுக்கு பிறகு தான் இப்போ வந்திருக்கோம். மீனை பாருங்க. அப்பா ஒரு நாளைக்கு கறி குழச்சி மீன் குழம்பு வச்சிடலாம். எவ்வளோ மீன்! இந்த அப்போது பாருங்க எவ்வளோ மீன். நிறைய பெரிய பெரிய மீனாக இருக்குது. நான் போடுறேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கேன். ஆமாம், நிறைய மீன் இன்னைக்கு. இல்லை ஏப்பா செம்ம மீன். போட்ட உடனே ஒத்த வைப்ப மாதிரி உருளைக்கிழங்கு போடுதேன். உருளைக்கிழங்கு காணும். வந்து பெரிய மீன் கொண்டு போயிட்டு வந்தாங்க. ஆமாம், சண்டை போடுதாவ. இந்த இடம் இப்படி தான் இருக்கு. இன்னொரு அட்டை போடுதேன் பாரு. சூப்பராக இருக்குல்ல. ஆனால் கொஞ்சம் சின்ன இடமா தான் இருக்குது. நிறைய தண்ணி வந்து இப்போ கோடைக்காலம்னால வத்திருச்சு. அந்த கையில மீன் பிடிக்காமலாம் ஒரு மீனுக்கு மாட்ட மாட்டேங்குது. நான் மாட்டை இங்கே பிடிக்க முடியாது. நான் சொன்னேன். அப்போ நான் எப்படி பிடிச்சேன்? அது எதை வைக்கிறப்ப சுற்றணும். அது நீ சுற்றி இத்தனை வரையினால அது வராது. நீ நவுண்டு பாரு. தண்ணி நல்லா ஜில்லுன்னு இருக்கு. இது ஃபுல்லாக தாளம்பூ. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தாளம்பூ. நான் பூ பூக்களை மரம் மட்டும் நிற்கிது. அங்கங்கம்மா தாளம்பூ மரம் நிறைய நிற்கிது. அங்கே பின்னாலெல்லாம் அங்கே தள்ளி போனால் அது ஃபுல்லாக தாளம்பூ தான். 1 2 3 இதுதான் அண்டர் வாட்டர் ஸ்விம்மிங். பார்த்துக்காங்க. மண்டலம் வெளியே தெரியுதில்ல. ஓகே. சரி 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 கால் அது இன்னும் கொஞ்சம் ஆழமாக இருக்க இடமும் தண்ணி நிறைய எடுக்கிறதுக்கு போடணும். நம்ம வீட்டுக்கு போயிடுவோமோ? நல்லா ஜாலியாக விளாடுறது பாருங்க. இந்த வெயில் நேரத்துக்கு நல்லா ஜில்லுன்னு அழகாக இருக்குது. இடமும் சூப்பராக இருக்கும் பாருங்களேன். உங்கள் 2 பேரும் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. பாருங்க இடம் பயங்கர தண்ணி பாருங்களேன். பயங்கர தெளிவு. உங்களுக்கு நல்லா தெரியுமே. அந்த இடத்துல நல்ல ஆழம் தான். நல்ல இடுப்பளவுக்கு ஆழம் இருக்கும். நல்லா சூப்பராக இருக்கும். மட்டும் குளிச்சாச்சு. துணியை துவச்சி குளிக்கிறதுக்கு இந்த இடம் ரொம்ப அருமையான இடம், அழகான இடம். பாருங்க துவச்சி முடிச்சாச்சு. நம்மக்கிட்ட கத்தி இல்லைனால நாங்கள் வந்து கம்பு கட்டையை ஆயுதமாக பயன்படுத்தி அறுத்தாச்சு இலைய. சூப்பராக இருக்குது. அது நல்லா உருட்டி வை. வீட்டில் போய் சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். ஓப்பன் பண்ணிட்டேன். 2 இலை பறிச்சிட்டேன். நல்லா இல்லையா? தம்பி 2 இலை வாழையில பறிச்சாச்சு. வீட்டில் போய் நாங்கள் சாப்பிட்றதுக்கு. குளிச்சுட்டு வார வழியில் இவ்வளோ அழகான இடத்த பார்த்தா யாருக்கு தாங்க இறங்கி வீடியோ எடுக்கணும்னு தோணாது. அதே மாதிரி தாங்க நாங்களும் இறங்கி வீடியோ எடுத்தோம். செம்மையாக சூப்பராக இருந்து பார்க்க. ஆனால் வண்டு பார்த்திங்கன்னா அதில் வந்து பூக்கள் உள்ள பூ எடுக்கிறதுக்கு வண்டு ஏகப்பட்ட வண்டு. ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, நம்மளே எங்கே கொட்டிடுமோன்ட்டு. ஆனால் எந்த வண்டுமே எங்களை கடிக்கலை. நாங்கள் பாட்டுக்கு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். அது பாட்டுக்கு போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ தொந்தரவு பண்ணால் மட்டும் தான் கடிக்கும்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ஆனால் பார்க்க எள்ளு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்த்தா இது வந்து எள்ளு செடி இல்லையா, ஏதோ அந்த நம்ம அதை வாழை மரத்துக்கெலாம் வைக்கிற ஒரு உரஞ்செடியான். இதோட காய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் எள்ளு இல்லை. இது என்ன காய்னு தெரில. தெரிஞ்சால் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.